டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் உங்களோடு நான். பவர்ட் பை ரூபாய் அபெக்ஸ் நிதி லிமிடெட், சிட் ஃபண்ட்ஸ், கோல்ட் லோன், MFI. நான் என் லைஃப்ல அடுத்த கட்டமும் ஒரு லைஃப்ல அடுத்த கட்டமும் போன படங்கள் ஒரே படங்கள். ஏதோ ஒரு பேரலல் கனெக்ட் எங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது. பொல்லாதவன் ஆடியோ லான்ச்ல தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. நான் வரேன், வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த குரூப்லயே நம்ம ரெண்டு பேர் தான் ரொம்ப சின்ன பையன், வாடா மச்சான் மாமா அப்படிதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் சபைன்னு வரும்போது தனுஷ் சார், ஜிவி சார் அப்படி பேசிப்போம். பட் ஃப்ரெண்டா வந்து ரொம்ப க்ளோஸ். அண்ட் சில ஃபங்க்ஷன்ல அவரும் சொல்லியிருக்காரு, திடீர்னு நடிப்பார், என்ன மச்சான் பண்ற நடிப்பாரு. தளபதி விஜய் அவர்கள் பத்தி, அவரோட பிக்கெஸ்ட் மூவிஸ், அவர் நடிச்சாலே பிக்கெஸ்ட் தான். அதுல எல்லாத்துலயுமே நிறைய ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, எஸ்பெஷலி தெரி அண்ட் தலைவா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம்ஸ். துப்பாக்கிக்கு அப்புறம் அவர் வேற ஒரு ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆறாரு. அப்பதான் தலைவா தெரி பண்றோம். ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, ஜிவி ஆர்ஆர் முடிய போது ஐ ஹேவ் லாட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் அப்படின்னாரு. பயந்துட்டேன், என்னடா நிறைய கரெக்ஷன் சொல்ல போறாரு. எப்பவுமே சொல்லுவார் மியூசிக் எதுவுமே உள்ள தலையிட மாட்டார். ஆனா சொல்லுவாரு, அவர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவர்ட்டு, பேச பிடிக்காது, அப்படியே இருப்பார். திடீர்னு இப்படி பார்த்து பேசுவார், இப்படி பார்த்து பேசுவார், அந்த மாதிரி. பட் அவருடைய மியூசிக் சாய்ஸஸும் அவர் ஃபிலிமில் வைக்கிற மியூசிக் ட்ரீட்மெண்ட் அதெல்லாமே எனக்கு வந்து என் பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் திருப்பி என்னுடைய விஷுவல்ஸ் எடுத்து போடுறாங்கன்னா இந்த 2 படங்களும் தான் திருப்பி போடுறாங்க. ஸோ அடுத்து ஒரு படம் நானும் அவரும் சேர்ந்து பண்ணுறோன்ற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேலண்ட் அண்ட் வெரி ஓப்பன். இப்போ என்ன வேணா அவருக்கு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், வெற்றி நல்லாவே வெற்றி என்ன வெற்றி இது அப்படின்னு. அவர் அது ஹி டசன்ட் டேக் இட் பர்சனல். அதே மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவார். 6 நாளில் பண்ண ரீரெக்கார்டிங் பொல்லாதவன். அசுரன் வந்து 8 நாளில் பண்ணோம். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷரை போட்டு வெற்றி நல்லா செய்வார். 2 பெரிய படங்கள் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் மியூசிக் பண்ணுறேன்னு. அது மேபி அதோடைய அப்டேட்ஸ் சீக்கிரமாக வரும். பட் எல்லாமே பெரிய படங்கள், பெரிய ஸ்டார்ஸு. ஸோ அது வரும்போது அவங்க அந்த ஃபேன்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஏன்னா மின்னலே என் மின்னலே உன் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே உள்ளிலே என் உள்ளிலே தனனா. நீங்கள் கடந்து வந்த சில மனிதர்கள் நான் சொல்கிறேன். ஸோ ஐகானிக்கான பர்சனாலிட்டிஸ், உங்களோட ரொம்ப ஃபேவரட்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது அவங்க கூட நடந்த சில சம்பவங்கள்லாம் நீங்கள் என் கூட சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனுராக் காஷ்யப். அனுராக் வந்து ஆயிரத்தில் ஒருவன் பார்த்துட்டு அவரோட என்னோட ஒர்க்கு கேட்டு தான் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு. ஸோ கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படி தான் எனக்கு கிடச்சிது. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன். ஒரு சின்ன படம் பிடிச்சிருந்தா கூட அதுக்காக போய் ப்ரொமோட் பண்ண உட்காருவார். அதுக்கு ஒரு தனி மனநிலை வேணும். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் தான் அடுத்தவங்களையும் வந்து அடுத்த படங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நல்ல படமாக இருந்தால் அதை அவங்கள தாண்டி போய் ப்ரொமோட் பண்ண போவாங்க. அந்த மாதிரி இஸ் a great person who always encourages new talent. So I was very happy I got to work with Anurag in Gangs of Wasseypur. ஓகே. அண்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அனுராக் அவர் வந்து ஒரு சினிமா பைத்தியம்னு சொல்லலாம், சினிமா அப்படியே கரைச்சி குடிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ண? உங்ககிட்ட அந்த ஃபேக்ட்ஸ்லாம் எப்படி பேசுவார்? ரொம்ப நல்லா பேசுவார். பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாரு. இப்போ நான் தான் கம்போசர்னா எனக்கு பயங்கர ஃப்ரீடம். ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, ஜிவி ஆர்ஆர் முடிய போது ஐ ஹேவ் லாட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன், என்னடா நிறைய கரெக்ஷன் சொல்ல போகிறாரு. கேன் ஐ கம் அப்படின்னாரு. ஓகே சார் கம்முன்னு ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டு, இந்த பிட் இருக்குல்ல இங்கே எண்ட் ஆகுதுல்ல, இது கொஞ்சம் இங்கேயே முடிச்சுக்கோங்க சார். ஃபேட் அவுட்டா சார்? யா அப்படின்னாரு. ஓகே. இந்த பிட் இங்கே ஆரம்பிக்கிறீங்களே, கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க சார். ரைட்டில் மூவ் பண்ணணுமா சார்? ஆமாம் சார். இந்த மைன்யூட் சார் இது நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே சார், இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்தீங்க? நோ யூ ஆர் த கம்போசர், ஐ தாட் யூ வில் கெட் ஹர்ட் இஃப் ஐ கிவ் திஸ். இதே கரெக்ஷன்றாரு. இது சாதாரண விஷயம், அவரே நவுத்தி வச்சுக்கலாம், இல்லை அவரே ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். பட் அது கூட வந்து என் பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படி நினைக்கிறேன். அந்த தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவரோட டைரக்ஷன்ல நீங்க இப்போ ஆக்ட் பண்ண போறீங்க. ஆமாம், நடக்க போகுது. யா இந்த அது என்ன மாதிரி ஸ்டோரி? 25ல நடக்கணும். அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அது. ஸோ லெட்ஸ் see. I'm looking forward. ஓகே. அண்ட் அடுத்தது ஏஎல் விஜய் சார். நிறைய படம். ஆமா, ஐ திங்க் எல்லா படமும் நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் எல்லா கம்போசரோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் நிறைய படங்கள் மோஸ்ட்லி என் கூட தான் வேலை செஞ்சிருக்காரு. எப்படி சொல்கிறது, வெயில் ஆடியோ ரிலீஸ் ஆன அடுத்த நாள் நான் கமிட் ஆன படம் வந்து கிரீடம். ஸோ அப்போ வந்து அஜித் சார் வந்து எனக்கு அதை அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து எனக்கு அந்த படத்துக்கு ஓகே சொன்னது, ஒரு 1 ஃபிலிம் ஓல்டு கம்போசருக்கு அந்த சான்ஸ் கொடுத்தது காரணம் ஏஎல் விஜய் தான். ஸோ அவர் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, கிரீடம். அதுக்கு அடுத்து மதராசப்பட்டினம் கொடுத்தாரு. இது எல்லாமே எனக்கு ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்பான படங்கள். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு விஜய் ஃபார் ஆல்வேஸ் கெட்டிங் குட் மியூசிக் அவுட் ஆஃப் மீ, கிவிங் மீ குட் சான்சஸ்.
அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப். நீங்க எனக்கா சொல்லியிருக்கீங்களா எல்லா படமும் என்ன வச்சு ட்ரை பண்றீங்க, வேற எதாவது யாராவது ட்ரை பண்ணாரு பண்ணுங்களேன்ப்பா. அவர் ஒரு படம் வனமகன் ஒரு படம் ஹாரிஸோட பண்ணாரு. அதுக்கப்புறம் சாம் சிஎஸோட பண்ணாரு. இஸ் ஒர்க் வித் அதர் கம்போசர்ஸ். ஏஎல் விஜய் சார் பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து தளபதி விஜய் அவர்கள் பத்தி, அவரோட பிக்கெஸ்ட் மூவிஸ், அவர் நடிச்சாலே பிக்கெஸ்ட் தான், அதுல எல்லாத்துலயுமே நிறைய ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, எஸ்பெஷலி தெரி அண்ட் தெரி தலைவா அண்ட் தலைவா. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம்ஸ். துப்பாக்கிக்கு அப்புறம் அவர் வேற ஒரு ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆறாரு. அப்பதான் தலைவா தெரி பண்றோம். ஸோ மியூசிக்காக அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் எப்பவுமே சொல்லுவார், மியூசிக் எதுலையுமே உள்ள தலையிட மாட்டார். ஆனால் சொல்லுவார், டான்ஸ் ஒண்டி ஆடுற மாதிரி பார்த்துக்கோப்பா, எனக்கு ஒரு பீட் இருந்துச்சுன்னா நான் ஆடுவேன், அது ஒண்டி பார்த்துக்கோ, அவ்வளோதான் மேக்ஸிமம். மற்றபடி ஃபுல் ட்ரஸ்ட். அவர் ஒரு படம் கமிட் ஆகிட்டார்னா அவ்வளோதான், அது பயங்கர ட்ரஸ்ட்டு. ஸோ அவரை பாட வச்சு ஃபஸ்ட் டைம் பாட வைக்க போகிறோம், பெரிய ஹிட் கொடுத்துடணும் அப்படின்ற போது தான் வாங்கினா வணக்கங்கண்ணா ஹேப்பன் அண்ட் இட் பிகேம் ஒன் ஆஃப் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். ஆமா. ஸோ ரொம்ப நாள் அவர் பாடாமல் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு துப்பாக்கியில் கூப்பிட்டு பாட வச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு ஆஃப் ஒர்க். ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரா? இப்படி அதெல்லாம் பண்ணுவார், ஜாலியாக இருக்கும். சிலதெல்லாம் டயட் அட்வைஸ் கொடுப்பாரு, ஃபுட் அட்வைஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவர் கூட. நாங்க யோசிச்சு பாக்குறோம், அவரும் சைலண்டா இருப்பாரு, நீங்களும் சைலண்டா இருப்பீங்க, நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி பேசுவீங்க? இல்லை அவர் வந்து அவர் லூசனாக பண்ணோன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும். வெரி ஸ்வீட் பர்சன். I enjoyed working with him. அண்ட் இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டார்ல, இதை கேட்காம இருக்கவே முடியாது. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது, இன்னொரு பக்கம் அவர் மூவிஸ் இன்னும் ஒன்று தான் அப்படிங்கும் போது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக அந்த இன்னுமே அவர் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதான்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர் சந்தோஷம் அவரோட பேஷனுங்க, அவரோட லைஃப். நம்ம வந்து இப்போ உங்களோட லைஃப்பை நான் டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் இனிமேல் இதுதான் பண்ணணும் அனிதா. நீங்கள் வந்து உங்களை நான் இப்படி தான் பார்ப்பேன், நீங்கள் காம்பியர் தான் பண்ணணும், நீங்கள் வந்து எம்சி தான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? முடியாது. உங்களுக்கு 1000 கனவு இருக்குங்க. அதை நான் ஏவர் சொல்றதுக்கு வந்து நீ இதை பண்ணக்கூடாது, இதை நீ பண்ணணும், நம்ம மிஸ் பண்ணலாம். அதை மிஸ் அதான் பண்ணலாம், கேட்குறேன், ஒரு ஃபேன் ஒரு மூவிஸ் மிஸ் அது பண்ணுவீங்க ஓகே. பட் அவரோட லைஃப் இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். ஹூ ஆர் வி, ஹூ ஆம் ஐ டு சே எனிதிங்? ஓகே. அண்ட் அடுத்து செல்வராகவன் சார். செல்வராகவன் சார் வந்து எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருந்த கம்போசராக இருந்தேன். பட் என்னை அந்த டாப் டயர் இல்லைனா அந்த டாப் ஃபிலிம்ஸோடைய விஷலிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போனது 1000ல் ஒருவன். 1000ல் மயக்கம் என்ன தான் இன்னி வரைக்கும் என்னை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கு. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு செல்வா சார் ஃபார் கிவிங் மீ ஆர் கன்சிடரிங் மீ. மேபி இட் வாஸ் ஃபேட். அந்த டைமில் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நான் வேணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணாரோ என்னவோ தெரியல. பட் அந்த 2 படங்களும் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படங்கள். ஸோ ஒரு 11 வருஷம் கழிச்சு திருப்பி அவரோட இப்போ வேலை செய்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அவர் கூட திருப்பி வேலை செய்ய. மியூசிக்கலாக சச்ச இன்க்ளைன்ட் பர்சன், எழுதுவார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அந்த படம் வந்து அவருக்கு இப்போ மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். அங்கே வந்து அனுராக் காஷ்யப் சார் வந்து ஒரு சினிமான்னு இருக்காருன்னா, இங்கே செல்வராகவன் சார் அந்த மாதிரி எந்த மாதிரி பேசுவார்? சினிமா லாங்குவேஜ்லேயே தான் பேசுவாரா? அவர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவர்ட்டு, பேச பிடிக்காது, அப்படியே இருப்பார். திடீர்னு இப்படி பார்த்து பேசுவார், இப்படி பார்த்து பேசுவார், அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவருடைய மியூசிக் சாய்ஸஸும் அவர் ஃபிலிமில் வைக்கிற மியூசிக் ட்ரீட்மெண்ட் அதெல்லாமே எனக்கு வந்து என் பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. 1000 மயக்கம் என்ன தான் இன்றைக்கி வந்து என்னுடைய கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் திருப்பி என்னுடைய விஷுவல்ஸ் எடுத்து போடுறாங்கன்னா இந்த 2 படங்கள் தான் திருப்பி போடுறாங்க. ஸோ அடுத்து ஒரு படம் நானும் அவரும் சேர்ந்து பண்ணுறோன்ற போது ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சூப்பர். அண்ட் எப்பயுமே இன்ஸ்டா ட்விட்டர்லலாம் ஏதாவது ஒரு ஃபிலாசபி சொல்லுவார், இல்லை வீடியோவில் அவரே பேசுவார். இந்த மாதிரி செட்டில் இருக்கும் போதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டார், அங்கெல்லாம் பேச மாட்டார். அவர் எழுத்து தான் திடீர்னு மெசேஜில் வரும். அந்த மாதிரி ஃபிலாசபிஸ். அவர் இஸ் அ திங்கர் ரைட்டர், ஒரு ஜீனியஸ் பர்சன். ஸோ அந்த மாதிரி அவர் எழுதுவார். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வெற்றிமாறன் சார். வெற்றி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் அவர். ஸோ என்னுடைய 3வது படம் பொல்லாதவன். அதுக்கப்புறம் என்னுடைய முக்கியமான எல்லா படங்களும் அவர் கூட தான் பண்ணியிருக்கேன். ஆடுகளம், அசூரன், விசாரணை, எல்லாமே ரொம்ப முக்கியமான படங்கள். பொல்லாதவனில் அது எல்லாமே நல்ல ஃபிலிம்ஸ், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நல்ல எடிட்டர், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேலண்ட்டு அண்ட் வெரி ஓப்பன். இப்போ என்ன வேணால் அவருக்கு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். வெற்றி நல்ல வேலை, வெற்றி என்ன வெற்றி இது அப்படின்னாலும் ஏற்றுப்பாரு. அவர் he doesn't take it personal. So that is a good nature about him. அதேமாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவார். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார், அது எனக்கு பிடிக்கும். அது வந்து பேக்கில் பண்ண மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுவார். அது எனக்கு வந்து ஐ லைக் அபவுட் வெற்றி. ஓகே. அண்ட் பொல்லாதவன் படத்தில் வந்து பிரேக் அடிக்கும் போதெல்லாம் ஒரு சவுண்டு வர மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க. அது யாரோட ஐடியா? அது அதெல்லாம் என்னோட தான். பிரேக்கர் வரும்போதுன்ற ஐடியா வந்து அவரோடது. அதில் என்ன மியூசிக் வரப்போகுதுன்றது நான் தான் சூஸ் பண்ணேன். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அந்த ரீரெக்கார்டிங் பண்ண டைமே இல்லை. 6 நாளில் பண்ண ரீரெக்கார்டிங் பொல்லாதவன். அசுரன் வந்து 8 நாளில் பண்ணோம். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷரை போட்டு வெற்றி நல்லா செய்வார். அவருடைய இது அதான். அதுக்கு வந்து நான் தான் அவர் கிடச்சேன்.
ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகே. அவர் கூட பண்ணதுலயே ஒரு ஹார்டஸ்ட் மூவினா என்ன சொல்வீங்க? அவரோட ஹார்டஸ்ட்லாம் இல்ல. அவரோட ஜாலியா இருக்கும் வேலை செய்யுது. எல்லாமே ஈஸி. எல்லாமே இல்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் டியூன் தான். கஷ்டப்பட்டு பிரஷர்டா பண்ண மூவி அப்படின்னு. பிரஷர் என்ன ப்ரொடியூசர் பிரஷர், ரிலீஸ் பிரஷர். தீபாவளி வச்சுட்டு 6 நாள்ல ரீ ரெக்கார்டிங் முடிக்கணும்னுவாங்க. அந்த பிரஷர் தான் இருக்கும். ஓகே. அசுரனும் அப்படிதான். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பிரஷர். ஓகே. இந்த பிரஷர் தான் அந்த இருக்குமே தவிர சிச்சுவேஷன் பிரஷர். பட் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி அவரோட. அவரே அனுராக் மாதிரி தான். ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். கம்போசர்னா அது உன் வேலை. அங்க வந்து நம்ம இதை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய விஷயத்தை திணிக்க மாட்டாங்க என் மேல. ஓகே. அண்ட் அடுத்தது தனுஷ் சார். தனுஷ் வந்து ஒரு ஃப்ரெண்டு. பொல்லாதவன்ல சேர்ந்தோம். பொல்லாதவன் வந்து அவர் லைஃப்ல ஏதோ அது என்னன்னு தெரியல. ஒரு டைம்ல அவரோட லைஃப்ல ஏதோ அடுத்த கட்ட நான் என் லைஃப்ல அடுத்த கட்டமும் அவர் லைஃப்ல அடுத்த கட்டமும் போன படங்கள் ஒரே ஒரே படங்களா இருக்கும். படங்கள். ஆமால. லைக் பொல்லாதவன் தான் எனக்கு கமர்ஷியல் மியூசிக் டைரக்டர் ஆச்சு. ஆமா. ஆடுகளம் தான் எனக்கு அவார்ட்ஸும் அவருக்கு அவார்ட்ஸும் அவரோட நேஷனல் அவார்டு என்னோட ஃபிலிம் எல்லாமே வாங்கி கொடுத்தது ஆடுகளம். ஆமா. திருப்பி அசுரன் தான் அவர் பெரிய ஹீரோ ஆக்குது. ஆ. அதான் என்னையும் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகுது. அந்த அண்ட் மாதிரி ரைட்டராவும் உங்க பாட்டு தான் ஃபர்ஸ்ட். ஆமா ரைட்டரா பெரிய ரொம்ப நாள் பேர். கழிச்சு பாடினது ஆமா உங்க அவர் பாட்டு. ப்ரொடியூஸ் பண்ண அவர் நேஷனல் அவார்டு வாங்கின படமும் நான் தான் மியூசிக். காக்கா முட்டை விசாரணை. ஆமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பேரலல் கனெக்ட் கனெக்ட். எங்க 2 பேருக்குமே இருக்குது. பட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அகேன் ஐ லைக் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலனா பிடிக்கல, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவார். அது எனக்கு பிடிக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி பீப்புள் டீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஐ ஆல்வேஸ் என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் இஸ் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான டைமில் ஹி ஷுட் பி தேர்னா ஹி வில் பி தேர். அது அது ஒரு ஃப்ரெண்டா ஹி வில் பி தேர். அதனால இஸ் ஒன் பர்சன் ஹூ ஐ கேன் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ஆன் ரிலை ஆன். அண்ட் முதல்ல தனுஷ் சார் எங்க மீட் பண்ணீங்க சார்? பொல்லாதவன் ஆடியோ லான்ச்சில் தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. நான் வரேன், வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னார், இந்த 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 குரூப்லேயே நம்ம 2 பேர் தான் ரொம்ப சின்ன பையன். யூஸ்வலாக நான் தான் ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறேன், நீ என்னோட சின்ன பையனா இருக்க அப்படின்னாரு. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அதுல இருந்து இப்போ நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆக்சுவலி? வெரி குட். வாடா ஆல்மோஸ்ட் போடான்னு கூப்பிடுற ஆமாம் மாதிரி. ஆமாம், வாடா மச்சான் மாமா அப்படி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் சபைன்னு வரும்போது தனுஷ் சார், ஜிவி சார் அப்படி பேசிப்போம். பட் ஃப்ரெண்டாக வந்து ரொம்ப க்ளோஸ். அண்ட் சில ஃபங்க்ஷனில் அவரும் சொல்லியிருக்காரு, திடீர்னு நடிப்பார், என்ன மச்சான் பண்ணுற அப்படின்னு நடிப்பார். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இட் வாஸ் நைஸ். ஒரு 18 years ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் வி ஆர் ஸ்டில் தேர். இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஃப்ரெண்ட்ஷிப்பே 18 இயர்ஸா? 18 years. நீங்களே 18 20 மாதிரி இருக்கீங்க. உங்க நாங்களே 18 yearsல படத்துக்கு சினிமாக்குள்ள வந்துட்டோம். அந்த 18 yearsல ஒரு 18 years ஃப்ரெண்டாக இருந்துட்டோம். இருந்துட்டீங்க. இந்த ஒண்ணா வந்து டிராவல் பண்றது, எங்க வெளியே போறது, கேம்பிங் பண்றது, இல்ல கிரிக்கெட் பாக்குறது, இதெல்லாம் கிரிக்கெட் பண்ணுவீங்களா? விளையாடுவோம், சேர்ந்தே விளையாடுவோம். அப்புறம் நிறைய ஊருக்கு சேர்ந்து போயிருக்கோம். அதெல்லாம் கம்போசிங் திடீர்னு அவர் எங்கே இருக்காரோ கூப்பிட்டுருவாரு, கோவாக்கு போவோம், அங்கே கம்போஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. கோவாலாம் போறீங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்களா அவங்க 2 பேரும்? இல்லை, அவர் ஷூட்டிங்கில் இருப்பார், கூப்பிட்டுருவாரு. அப்படியே நாங்கள் பக்கத்தில் ஒரு கேரவன் செட் பண்ணி கம்போஸ் பண்ணுவோம். திருப்பி எங்கேயாவது ஈவினிங்ஸ் வெளில போவோம். ஏஆர் ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து எனக்கு எப்படி சொல்ல, அவர் மாமா எனக்கு. ஸோ என்னுடைய அம்மாவுடைய எங்கள் அம்மா தான் எல்டரு, அதுக்கப்புறம் அவர். ஸோ இஸ் லைக் ஒன் இன்ஸ்பிரேஷன், ஒரு மானசீக குரு. அண்ட் தென் ஹி வாஸ் தேர். அவர் பசங்க இப்போ வந்து என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அவர் அமீன் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், கதீஷா இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அப்பப்போ வென் ஹி நீட்ஸ் மீ ஐ வில் பி தேர். வில் பேசுவோம், திடீர்னு கால் பண்ணுவார், பேசுவோம், மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் இஸ் அ கிரேட், இஸ் அ லெஜெண்டரி மியூசிஷியன். ஸோ I have all my respect for him and he's an inspiration. எஸ். ஏதாவது அவர் முணுமுணுக்கும் போது, ஹம்மிங் பண்ணும்போது, இல்லை அவரோட ஏதாவது டியூன் தெரியாமல் ஓரமாக போடும்போது அதெல்லாம் சுட்டிருக்கீங்களா? எனக்கு அது இந்த வேலை நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் நான் பண்ண. மேக்ஸிமம் எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து காசு திருடியிருக்கேன், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஓகே. என்னைக்காவது அவரை வந்து உங்கள் மியூசிக்கில் பாட வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? தெரியல, அவருக்கு அதுக்கான விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவர் பாடலை யாருக்குமே. ஸோ சரி, கேட்டு எம்பரஸ் பண்ணலாம். கம்ஃபர்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம எப்படி அதுக்குள்ளே போக ஆனால் முடியும்? உங்கள் மாமா தானே, நீங்கள் உரிமையாக கேட்கலாம் தானே? அது கரெக்ட். அப்படி நானும் யோசிக்கல. எனக்கு எப்பவுமே ஒருத்தர் கம்ஃபர்ட் இல்லைன்னா நான் அந்த அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ண வைக்க மாட்டேன். பட் உங்களுக்கு ஆசை இருக்கு. எப்படி சொல்கிறது, ஓகே, ஒரு லெஜெண்ட் வந்து பாட வைக்க ஆசை தான். லைக் எப்படி சொல்லு, ராஜா சார் பாடணும், ரஹ்மான் சார் பாடணும், எம்எஸ்வி சார் பாடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எம்எஸ்வி சார் எனக்கு பாடிட்டாங்க. ராஜா சார், ரஹ்மான் சார் எனக்கு பாடணும்னு ஒரு ஆசை ஆஸ் அ கம்போசராக இருக்கும் டெஃபினட்டாக. இப்போ நீங்கள் வந்து தனுஷ் சாரை மாமா அப்படிலாம் கூப்பிடுறீங்க. ஆக்சுவலி ரஹ்மான் சார் உங்கள் மாமா தான். இல்லை, நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு 2 years 3 years ஒர்க் பண்ணேன். நல்லா சார்ன்னு கூப்பிட்டு பழகிருச்சு. ஏன்னா எல்லோரும் அங்கே ஒர்க் பண்ணுவேன். அவர் அசிஸ்டண்ட்டாக எல்லா டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். அவர்
ஓகே. நீங்க சார்ன்னு தான் எப்பயுமே சின்ன வயசுலயே சார்ன்னு தான் கூப்பிடுவீங்க. இல்ல, இல்ல. அவர் கூட வொர்க் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து சார்ன்னு கூப்பிட்டேன். என் தங்கச்சி அவர மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் நாங்க வந்து ஒரு ரீல்ஸ்ல ஒரு இது பார்ப்போம். அது எப்பயுமே ரொம்ப வைரலா ஒரு பீரியட்ல வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு 1 இயர் ஒன்ஸ் அப்துல் அப்படியே ஹமீத். வைரல் ஆயிட்டே ஆமா, இருக்கும். ஆமா. அப்துல் அப்துல் ஹமீத் சார் ஹமீத் வந்து சார். இவர் யாரென்று தெரிகிறதா அப்படின்னோனே அவர் பக்கத்துல நீங்க குட்டியா நின்னுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்வாரா? இங்க பாரு இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது இப்படிதான் வாசிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாரா? ஞாபகமே இல்ல. நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ. ஸோ ஐ ஆ. டோன்ட் நோ. சொல்லி தருவாரா அப்படின்னு தெரியல. பட் அந்த அந்த சர்க்கிள்லே இருந்ததுனால அந்த மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. கத்துக்கிட்டீங்க. ஆமா. நெக்ஸ்ட் அட்லி. அட்லி சிவா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சிவாவும் சதீஷும் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மயக்கம் என்ன பார்த்து ஒரு மயக்கம் என்னோட ஃபேன் அவரு. செல்வா சார் ஃபேன், தனுஷ் ஃபேன் அவரு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து என்கிட்ட கதை சொன்னாரு. கதை ம். சொல்லி எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு நான் என் பெஸ்ட்டு குடுத்தேன். ராஜாராணிக்கு ரெக்கார்டிங் அண்ட் சாங்ஸ்ல என் பெஸ்ட்டு குடுத்தேன். அப்புறம் நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ என் 50வது படம் கரெக்ட்டா தேறி வந்தம்போது, அது என் 50வது படமா அமைஞ்சது. ஸோ ஒரு மியூசிக்கலா ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு ஒரு ம். கமர்ஷியலா இருக்கும். பக்கா கமர்ஷியல். இப்போ என்ன சொல்றது, ராஜாராணி படத்துக்கு நான் தேவைப்பட்டேன். ஏன்னா, அது வந்து அந்த படம் ஒரு லவ் ஃபிலிமு. ம். இப்போ பக்கா கமர்ஷியல்ல இருக்காரு. ஸோ ஆமா. அதனால அவரு எல்லாரோடையுமே அவரு ட்ராவல் பண்ணலாம். தப்பே கிடையாது. எஸ். ஸோ ஹீஸ் காட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கமர்ஷியல் டேஸ்ட் ஆஃப் மியூசிக் ம். அண்ட் சாய்ஸ் ஆஃப் மியூசிக். அது தெரி வந்து இன்னைக்குமே ஐகானிக்கா தான் இருக்கு. ராஜாராணி ஐகானிக்கா தான் இருக்கு. ஸோ ஹாப்பி ஒர்க் ஆன் தோஸ் 2 ஃபிலிம்ஸ் வித். எஸ். ஆக்சுவலி சிவா சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு சொல்றீங்க. பட் ஆக்சுவலி அந்த படத்துல சிவா இருக்க வேண்டியது அவரே கடைசில இல்ல. ஆமா. அது இந்த மாரி ஆகும். நம்ம ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். கடைசில அந்த படத்துல நம்ம இருக்க மாட்டோம். அவங்க இருப்பாங்க. அது ஓகே. ஒரு இது நெனைக்கிறேன். யூனிவர்ஸ் மாரி அது. ஆ. அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம இப்படி குடுத்தோனே நம்ம அதுலருந்து வெளில போயிடுவோம். அண்ட் லாஸ்ட் வசந்த பாலன் சார். வசந்தபாலன் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அ மியூசிக் டைரக்டர் ஆக்குனது அவர் தான். நெறைய பேர் வந்து என்ன வேணான்னு சொன்னாங்க அந்த டைம்ல. நெறைய ம். டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான். இட் வில் நாட் வொர்க் அவுட் அப்படின்னாங்க. ஹி ஸ்டுட் பை மீ. ஸோ ஐ ம். அம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் என்ன செலக்ட் பண்ணி என்ன டு ஸ்டாண்டிங் பை மீ அண்ட் செலக்டட் மீ ஃபார் தட் ஃபிலிம். ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் ஹி வாஸ் தேர் அண்ட் அவரோட 3, 4 படம் வேலை செஞ்சுட்டேன். ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் ஹி இன்ட்ரோடியூஸ்ட் மீ இன்டு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி உங்க மியூசிக் வந்து அந்த படமும் பெருசா வெயில் ஓடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்கு ஆமா. இல்லையா? "உருக்கு தேஸ்" சாங்கா இருக்கட்டும், ஆ. "அங்காடி தெருல உன் பெயரை சொல்லும்போதே", "கதைகளை பேசும்" சாங்கா இருக்கட்டும், "ஜெயில்ல காத்தோடு காத்தானே" சாங்கா இருக்கட்டும். அவர் கூட என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸு, ஒரு எர்த்தியான ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ ஸோ மச் உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் உங்கள வந்து அப்டேட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்கள சொல்றாங்க. அ. ஸோ இதுல ஏதாவது ஒரு அப்டேட் குடுத்துட்டு போறீங்களா எங்க இன்டர்வியூல? 2 பெரிய படங்கள் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நான் மியூசிக் பண்றேன்னு. அது மேபி அதோடைய அப்டேட்ஸ் சீக்கிரமா வரும். ஓகே. அது வந்து அஃபிஷியலா அந்த கம்பெனி சொல்லணும். அப்போ ஆ. அது வரும். பட் ஓகே. எல்லாமே பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸு. ஆ. ஸோ அது வரும்போது அந்த ஃபேன்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிருவாங்க. ஏன்னா, அந்த ஆக்டருடைய தீம் மியூசிக் உடைய ஒரு ம். பயங்கரமான தீம் மியூசிக் பண்ணிட்டுருக்கோம். ம். நானும் ஒரு ஒரு அ ஒரு இப்போ யங் சென்சேஷனல் ஒரு டைரக்டரும். ஓகே. ஸோ கண்டிப்பா அந்த ஃபேன்ஸோட ரிங்டோன்ஸ் மாத்த வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு ஆஹா! நெனைக்கிறேன். ஆஹா! இதுதான் அப்டேட். இந்த அப்டேட் ஆமா. எங்களுக்கு போதும். இது குடுத்துருங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட போய் சேர்த்துருங்க. கொண்டு போய் சேர்த்துருங்க. ஓகே. அண்ட் இவ்ளோ நேரம் உங்க ஃபேன்ஸ் இந்த ஃபுல் இன்டர்வியூ பார்த்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு குட்டி சாங் அட்லீஸ்ட் 1 ஆர் 2 லைன்ஸ் நீங்க பாடிட்டு போனா ஃபுல்ஃபில்டா பார்ப்பாங்க. ஆ. ஏ மின்னலே. ஆ. ஆ. ஹே மின்னலே என் மின்னலே உன் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே உள்ளிலே என் உள்ளிலே తననననననననననననననన స్నేహమో ప్రేమమో ఈడిలా నీయమో తాననాననన கேள்விதா சுகமோ சக்கரே சக்கரே சக்கரே. ஆஹாஹா! இந்த சாங் நீங்களே பாடியிருக்கலாமே! நீங்க பாடல. எல்லாருக்கும் வாய்ப்பு குடுப்போம் தான். எல்லா பாட்டையும் நானே பாடியிருந்தேன்னா சொல்லுவாங்களே, "என்ன இவன் எல்லா பாட்டையும் இவனே பாடுறான்" அப்படின்னுவாங்க. ஓகே. சரி ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாய்ப்பு. நல்ல ஓகே. சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. எஸ். நல்லா ட்ரூ, ட்ரூ. பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு சிங்கர் ஆகணும்னு வராங்க. எல்லா பாட்டுமே நம்மளே பாடிட்டு இருக்க முடியுமா? ம். யூ ஹேவ் டு கிவ் எவ்ரிஒன் சான்சஸ். எஸ். ட்ரூ, ட்ரூ. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். உங்களோட இவ்ளோ டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க் யூ சார். தேங்க்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் உங்களோடு நான். பவர்ட் பை ரூபாய் அபெக்ஸ் நிதி லிமிடெட், சிட் ஃபண்ட்ஸ், கோல்ட் லோன், MFI.